ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம வெஜ் கொத்து சப்பாத்தி பார்க்கலாம். அதை நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கணும். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போடலாம். நான் கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வதங்கியிருக்கேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டு, கேரட், அப்புறம் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் பீஸ் கூட போட்டுக்கலாம், பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் போதும். நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி டக்குன்னு ஒரு ஈஸியான டின்னர் ரெடி பண்ணிடலாம். நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல, நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். இது நல்லா வெஜிடபிள்ஸோட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணால் பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சப்பாத்தி. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியான டின்னர், இது ஹெல்த்தியான டின்னரும் கூட. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.